மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவுல மத்திய அரசின் ஒரு முக்கியமான திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். திட்டத்தின் பெயர் சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஓகேவா? இந்த திட்டமானது நம்ம என்ன பெயர் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சரியா? மத்திய அரசு வச்ச பேரு சுகன்யா சம்ரிதி யோஜனா. நம்ம சொல்ற பேரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். மகள் அப்படின்னா யாருக்கானது? பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். சரிங்களா? ஒரு குடும்பத்துல அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக அருகில் உள்ள இந்த போஸ்ட் ஆபீஸ் அல்லது வங்கிகளுக்கு சென்று அவங்களுக்கான சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும். சரிங்களா? இந்த சேமிப்பு கணக்கை தொடங்குவதற்கு குறைந்தபட்ச முதலீடு, அந்த சேமிப்பு தொகை, டெபாசிட் தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000. சரிங்களா? ஒரு நிதியாண்டுல அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் நம்ம வந்து சேமிக்க முடியும். இந்த சேமிப்பு தொகைக்கு பார்த்தீங்கன்னா 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த சேமிப்பு தொகையானது அது பெண் குழந்தைகளின் 18 வயது எப்ப நிறைவடையுமோ அப்போ அவங்களுக்கு உயர்கல்விக்கோ அல்லது திருமணத்திற்கோ தேவைப்படுச்சு அப்படின்னா மொத்த சேமிப்பு தொகையில பாதி தொகையை நம்ம பெற முடியும். சரிங்களா? அதன் பிறகு அவங்களுடைய அந்த பெண் குழந்தைகளின் 21 வயது, அதாவது அதோட அந்த முதிர்வு காலம் 21 வயது எப்ப நிறைவடையுமோ அப்போ இந்த திட்டத்திற்கான முதிர்வு காலத்தின் போது மொத்த வட்டி தொகையுடன் அந்த சேமிப்பு தொகை பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். சரியா? மொத்தத்துல பெண் குழந்தைகளுக்கான அதிக வட்டிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டம் தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்று அழைக்கப்படும் என்ன திட்டம்? செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சரியா?